சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ நீயும் இவங்க கூட போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா உங்க 3 பேருக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன். அப்படி ஒரு மண்ணாங்கட்டி எனக்கும் எனக்கு தேவையில்லை. நீ உன் வேலைய பாரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கேக்காட்டி போ. அத்தை, நீங்க சிந்து, ரகு, அம்மா எல்லாரும் கோவில் போயிட்டு வாங்க. வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. சரிம்மா. செவந்தி, அர்ச்சனை கூட எங்க? பூஜை ரூம்ல தான் இருக்கு. எல்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். பூஜையை முடிச்சிட்டு எடுத்துட்டு போ. என்ன ரகு, பூர்ணிய கூட்டிட்டு வரதுக்கு தானே உங்களை அனுப்பணும். அவளை காணோம். நான் போய் கூப்பிட்டேன், நீ அவ பிடிவாதமா வரலன்னு சொல்லிட்டா. விநாயகர் சதுர்த்திக்கு குடும்பமா சாமி கும்பிட்டு இருக்கோம். இதுக்கு கூட பூர்ணி இப்படி பிடிவாதம் பண்றாளே. பாவம், பாட்டி தான் மயக்கமா இருக்குன்னு படுத்துட்டாங்க. இந்த பூர்ணிக்கு என்ன வந்துச்சு? சரி விடு செவந்தி, அவ வரலன்னா போறா. நாம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமா கொண்டாடுவோம். நாம சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டையும் சுண்டலும் எடுத்துட்டு போய் சித்திக்கு கொடுத்துடலாம். அத அவங்க சாப்பிட்டாலே பிள்ளையாரோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும். என் பேத்திக்கு இருக்கிற பக்குவத்துல பாதி கூட அந்த பூர்ணிக்கு கிடையாது. செவந்தி, நீ பூஜையை ஆரம்பிமா. சரி மாமா. சிந்து, உன் வயிற்றுல இருக்கிற சிசு நல்லபடியா வளர்ந்து இந்த பூமிக்கு வரணும்னு விநாயகரை மனப்பூர்வமா வேண்டிக்கோ சிந்து. என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை நல்லபடியா பிறந்து என் கைக்கு கிடைக்கும் செவந்தி. ஆனா என்னை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பாவியை தான் நான் தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கண்ணில் மாட்டுவான் சிந்து. அப்ப அவனை பாத்துக்கலாம். இப்ப நீ அவனை நினைச்சு டென்ஷன் ஆகாத. சிந்து, விநாயகர் சதுர்த்தி அதுவுமா சொல்றேன். உனக்கு துரோகம் பண்ண அந்த துரோகிய இந்த சாமி சும்மா விடாது. ஆமா சிந்து, கடவுளே அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு. சிந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்கள ஆயிட்டீங்க. நாங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமா இருப்போம். உங்களை ஏமாத்தின அந்த ஆளோட முகத்துல டிஷம் டிஷம்னு விட்டு உங்க கால்ல நான் விழ வைக்கிறேன் ஆண்டி. யூ டோன்ட் வரி. இப்ப ஹாப்பியா சாமி கும்பிடுங்க. பிள்ளையார் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுப்பாரு. இந்த நல்ல நாள்ல நம்ம நந்தினியோட ரூபத்துல விநாயகரே நேர்ல வந்து
உன்கிட்ட இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன் சிந்து. இனிமே நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதே நடக்கும். கும்பிட்டுக்கோ. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கே ஆகாது. கோயிலுக்கு போற சிந்து திரும்பி வீட்டுக்கு வரவே கூடாது. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கொடுங்கண்ணா. வேணாம் வேணாம். டேய் குமாரு, நீ சரக்கு அடிச்ச சைடிஷு இவ்வளோ துண்ண என்ன நினைச்சு பாத்தியாடா? ஒரே ஒரு டீயோட காலையில இருந்து இருக்கேன்டா. என்னால முடியல. வாடா போய் சாப்பிடலாம். பசி அப்படியே கா கா கான்னு கூப்பிடுதுடா. சரி வாங்க போலாண்ணா. வண்டி எடுறா. டேய் பூரணி மேடம் தான்டா கால் பண்றாங்க. சாப்பிட விட மாட்டாங்க. அட்டன் பண்ணி என்னன்னு பேசுங்கண்ணா. மேடம் சொல்லுங்க மேடம். பாபு அண்ணே, நம்ம திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த சிந்துவை இன்னைக்கே நாம கடத்தி ஆகணும். அவளை கடத்துறதுக்கான ஆர்டரை நீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம் மேடம். இப்போ அவ எங்க இருக்கான்னு அட்ரஸை சொல்லுங்க. நாங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு சொன்னா போதும், உடனே போய் அவளை தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ அந்த சிந்தி எங்க மேடம் இருக்கா அத சொல்லுங்க. புதுமண தம்பதிகள் 2 பேரையும் அந்த செவந்தி கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கா. அங்க வச்சுதான் அவளை தூக்கணும். அவ்வளவுதான் விஷயம். தூக்கிடலாம் விடுங்க. தூக்கிடலாம் விடுங்கன்னு அவளை ஈஸியாலாம் சொல்லாதீங்க. அவ கூட போயிருக்கிறது என்னோட வீட்டுக்காரரு. அவருக்கு தெரியாம அவளை கடத்துறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க அனுப்பின ஆளுங்க சிந்துவை கடத்துறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு ரகு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவரு அவங்க மொத்த பேரையும் அடிச்சு துவைச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் போலீஸ் அவங்கள ஏன் கடத்துனீங்க, எதுக்கு கடத்துனீங்கன்னு அடிச்சு கேட்டா அவனுங்க உங்களை கை காட்டுவானுங்க. அப்புறம் போலீஸ் உங்களை பிடிச்சி 4 மிதி மிதிச்சா நீங்க 2 பேரும் என்ன கை காட்டுவீங்க. அப்புறம் நானும் உங்க கூட வந்து ஜெயில உட்காந்து கழித்தீங்க வேண்டிதான். அப்படி ஒரு நிலைமையெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க மேடம் அவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம ஆளுங்க ரகு சாருக்கு தெரியாம அவளை ஈஸியா தூக்கிடுவாங்க. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்ல நாங்க மாட்டினாலும் போலீஸ் கிட்ட அடி வாங்கியே நாங்க சாவமே தவிர எங்க உயிரே போனாலும் உங்களை காட்டியே கொடுக்க மாட்டோம் மேடம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் என் கூட விசுவாசமா இருந்தா உங்க 2 பேருக்குமே நல்லது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த செவந்தி என்ன மீறி என் வீட்டுக்காரருக்கு அந்த சிந்துவை எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டோங்கிற மமதையில இருக்கா. அந்த சிந்துவை ஒழிச்சு கட்டிட்டு என் புருஷனை எனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணுங்கிற போராட்டத்துல நான் இப்ப அல்லாடிக்கிட்டு இருக்கேன்.